Hi, hello friends. Welcome to my village lifestyle. இன்றைக்கி மே மாத பட்ஜெட் தான் நான் எப்படி போட்டிருக்கேங்கிறத உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களோட வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டாக கிடையாது, விவசாயம்தான். எவ்வளோ வருமானம் ஓரளவுக்கு 30,000 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ்டாக கிடையாது. ஓகேவா? அதுக்கு தக்கன என்னோடய பட்ஜெட் நான் போட்டிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் கூட பட்ஜெட் போட்டுக்கோங்க. நம்ம தொடர்ந்து இதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்து நான் ஆஃபரிங் போட்டிருக்கேன் 100 ருபீஸ். ஆஃபரிங் அப்படிங்கிறது வந்து நாங்கள் சர்ச்சில் வந்து காணிக்கை அப்படின்னு கொடுக்கறது. செகண்ட் பார்த்திங்கன்னா மளிகை வந்து 4000 ருபீஸ் போட்டிருக்கிறேன். போன தடவை நான் 10th மார்ச்சுக்கு வந்து நான் ஜாமான் வாங்கினேன் ஒரு 4000 ருபீஸ்க்கு. ஆனால் இன்னும் அடுத்து எனக்கு தேவை இருக்கலை. சின்ன சின்ன ஜாமான் மட்டும் காலியாக இருந்தது, வாங்கிக்கிட்டேன் குறைஞ்ச விலையில் உள்ளது. மற்றபடி எண்ணெய் அந்த விலைக்குன்ன பொருட்கள்லாம் இருக்கிறதுனால அடுத்து இன்னும் வாங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்துக்கு மேலேயே போயிட்டு, ஆனால் நான் மளிகைக்கு 4000 ருபீஸ்ன்னு போட்டுருக்கிறேன். ஓகேவா? அடுத்து ஃப்ரூட்ஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு போட்டிருக்கிறேன். நம்மளோட சேலரிக்கு தக்கன தான் நம்மளோட செலவுகளும் இருக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து 1000 மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் முக்கால்வாசி நான் இது கிராமம் அப்படிங்கிறதுனால நிறைய ஃப்ரூட்ஸ் வீட்டிலே கிடச்சிருங்க. கொய்யா, பப்பாளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், சிக்கு அது சிக்கு, அதுக்கு சப்போட்டா. ஓகே, சப்போட்டா பழம், இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே அநேகமாக வீட்டிலே கிடச்சிரும். அதனால் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ், பனானா இதுவுமே வீட்டில் நல்லா கிடைக்கும். மற்றபடி எப்போவாவது நம்ம வாங்குறது தான் ஃப்ரூட்ஸ், இந்த ஆப்பிள், கிரேப்ஸ் அந்த மாதிரி எப்போவாவது வாங்குறது தான். அடுத்து ஃபோன் இஎம்ஐ வந்து 3000 ருபீஸ் போட்டிருக்கிறேன். புது ஃபோன் ஒன்று வாங்கினோம், அதுக்கு வந்து இஎம்ஐ 3000 போயிட்டுருக்குது. 8 மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து செகண்ட் மந்த்துக்குள்ளது. சிலிண்டருக்கு வந்து 900 போட்டுட்டேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது எனக்கு 2 மந்த்ஸ்க்கு வரும். இதிலெல்லாம் மிச்சம் வர்றதை நான் சேவிங்ஸில் எடுத்துக்குப்பேன். ஓகேவா? சிலிண்டர் வந்து 900க்கு போட்டுட்டேன். அப்புறம் புண்ணாக்கு வந்து 1200. எதுவுமே எந்த செலவுமே நான் விடலை. புண்ணாக்கு வந்து 1200. அதாவது மாடு இருக்குது எங்கள்கிட்ட, 3 மாடு. அந்த மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு போடணும். இது மந்த்லி 1200 to 1500 வரைக்கும் வரும். அதனால் போட்டிருக்கேன். அந்த 3 மாட்டில் இருந்து பாலை வந்து நாங்கள் சொசைட்டியில் கொடுத்துருவோம். சொசைட்டியில் கொடுத்துட்டோன்னா அதில் எங்களுக்கு கொஞ்சம் இன்கம் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அதிலேருந்து. அதனால் 1200 மாட்டுக்காக போட்டிருக்கேன். EB 300 தான். இது வந்து ரொம்ப வில்லேஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு இது வரைக்கும் 300 உள்ளே தான் வந்திருக்கு. 257, 240 அந்த மாதிரி தான் வந்திருக்குது. அடுத்து ஏலம் 500 போட்டிருக்கிறேன். ஏலம்னா சர்ச்சில் வந்து ஏலம் எடுத்தது, அது கொஞ்சம் பாக்கி இருக்குது. அது 500 கொடுத்துட்ருக்குறேன். அடுத்து வந்து விதை, மருந்து, உரம். நான் சொன்னேன்ல எங்களுக்கு விவசாயம் தான் அப்படிங்கிறதுனால இந்த வகையறால் விதை வாங்குறதோ, அந்த செடிக்கு மருந்து அடிக்கிறது, அப்புறம் உர வகையில் இந்த இதில் வந்து ஒரு 3000 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எங்களுக்கு. அடுத்து காய், வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் வெளியில் வாங்குறதே கிடையாது. எந்த காயுமே வாங்குறதில்ல. எதை தவிர அப்படின்னா கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஐட்டத்தை தவிர வேறு மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், அது எல்லாமே வீட்டில் உள்ளது தான். வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு தான் மோஸ்ட்லி நாங்கள் சமையல் பண்ணிக்குவோம். வாழைக்காய், வாழைப்பூ அந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து தான் நாங்கள் சாவரக்காய் இதெல்லாமே வீட்டில் இருக்குது. இதுலேருந்து தான் நாங்கள் சமையல் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வீக்லி, அதாவது மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் எடுப்போம். 500 ருபீஸ் வரைக்கும் ஆகும் அதுக்கு. இது ஏன் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் அப்படின்னா, ஒன்று ரீசன் வந்து விலை ஜாஸ்தி, இன்னொன்று வந்து பசங்களுமே சிக்கன் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் மட்டன் அவ்வளோவா வாங்குறதில்ல. சிக்கன் வந்து வீக்லி மற்ற நாள் சண்டே அநேகமாக சிக்கன் வாங்குவோம். 1 கிலோ 220 அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வருவோம். என்னோடய பையன் 3 டைம்ஸ் வாங்கிக்குவோம். இது சம்டைம்ஸ் 1 வீக் ஏதாவது மிஸ் ஆகும், சொல்ல முடியாது. அப்புறம் மீன் வந்து அதிகமாக வாங்கிக்குவோம். வீக்லி வந்து 4 டைம்ஸ் கூட வாங்கிக்குவேன். வாங்குறப்ப 200 அப்படி வாங்கி நல்லா கிடைக்கும். மீன் வந்து குறைஞ்ச விலையிலே நல்லாவே கிடைக்கும். 200 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் அப்படின்னா, 1 வீக் வாங்கினேன் அப்படின்னா அது ஒரு 2-3 டைம்ஸ்க்கு நான் வச்சுக்குவேன் வீக்லி.
கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு ஒரு நாள் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வச்சுருவேன், பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி 2 or 3 டைம்ஸ்க்கு வீக்லி எனக்கு ஓடிடும். மீன் வந்து அதிகமாக சேர்த்துப்போம். அடுத்து வந்து என்னோடய மகன் வந்து ஜோஷ் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறான். அவனுக்கு வந்து வீக்லி 500 வரைக்கும் அவனுக்கு வந்து செலவாகும். அதனால் 500 போட்டிருக்கிறேன் வீக்லி. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் 2000 போட்டிருக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகும். அது உள்ளே வரும் 2000க்குள்ளே அந்த மாதிரி வரும். அதனால் 2000 போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் செலவு ஒன்றுமே இருக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ அது எனக்கு சேவிங் தான். ஸ்நாக்ஸ்க்கு வந்து 1000 ருபீஸ் போட்டிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ அல்லது காஃபிக்கு முறுக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் அநேகமாக வெளியில் தான் வாங்கிக்கிறோம். அது ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இப்போ வெளியில் போயிட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வர்றது அப்படி இப்படின்னு சொல்லி 1000 ருபீஸ் வரைக்கும் வந்துடுது. அப்புறம் டிவி கேபிள் கிடையாது, டிஷ் தான். டிஷ்க்கு வந்து 400 367 என்னமோ வரும். அதனால் அதுக்கு 400 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நெட் ரீசார்ஜ். ஃபோன் வந்து ஒரு 3 ஃபோன் இருக்கும். அதுக்கு ரீசார்ஜ் கிட்டத்தட்ட 1000 வரைக்கும் வரும். பசங்க வந்து 300 அந்த மாதிரி தான் பண்ணுவோம். 300 to 50 அந்த மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வரைக்கும் வரும். அப்புறம் அரிசிங்க, இதில் பார்த்திங்கன்னா இதில் அரிசி போட்டிருக்கிற அரிசி வாங்க மாட்டோம் வீட்டுக்கு, ஏன்னா அது வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அரிசிக்கான செலவு ரொம்ப இருக்காது. இது வந்து மாட்டுக்கு வந்து அரிசி கஞ்சி வைக்கிறதுக்காக அரிசி வாங்குவோம் ரேஷனில். அந்த இது வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வரும். கஞ்சி கொடுத்தா தான், கஞ்சி புண்ணாக்கெலாம் போட்டால் தான் பால் நல்லா இருக்கும்பாங்க, அதனால் அந்த செலவு. பெட்ரோலுக்கு வந்து நிறையா ஆகுதுங்க. 30 × 50 போட்டுக்க 30 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் எனக்கு வர மாதிரி இருக்கும். அடிக்கடி கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்கும், மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி. விவசாயங்கிறதுனால அந்த மாதிரி செலவாகும். அதுக்காக 1500 போட்டிருக்கேன். அடுத்து பேங்க் ஒரு லோன் இருக்குது, அதுக்கு 1000 ருபீஸ், கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் 900 சம்திங் வரும். அதுக்கு 1000 ருபீஸ் போட்டிருக்கிறேன். அப்புறம் எப்படி போட்டுக்குவேன்னா எங்களோடது, அதாவது 3 பேர் இருக்கோன்னா 3 பேருக்கும் தனித்தனி எக்ஸ்பென்சஸ் வச்சுக்குவோம். ஆகும் தனிப்பட்ட முறையில் 1000 ருபீஸ் இப்போ ஆகும். இப்போ என்னோடய மகன் இருக்கிறான்னா அவனுக்கு நான் நெட்டு அதெல்லாம் எங்களோட பட்ஜெட்டில் வந்துடும், அவனோட எக்ஸ்பென்சஸில் வராது. சப்போஸ் அவன் வெளியில் போவான், வெளியில் போகிறப்ப அவனுக்கு ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹேர் ஆயில் எல்லாம் நாங்கள் வாங்கியிருப்போம் மளிகையில். ஆனால் அவனுக்குன்னு சம் பிராண்டட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா அது எல்லாமே அவனோட நேமில் வந்துடும். அது நான் எப்படி பண்ணுறேங்கிறதும் பிறகு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் அவனோட எக்ஸ்பென்சஸ்க்கு 1000 ருபீஸ் போட்டிருக்கிறேன். அப்புறம் ஹோட்டல் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். என்னோடய 2வது மகன் காலேஜில் படிச்சுட்ருக்கிறான். அவன் வரும்போது அங்கேருந்து வரும்போது அன்றைக்கி கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். மந்த்லி 3 டைம்ஸ் அப்படி வருவான், 3 or 2 டைம்ஸ் வருவான். வர்றப்ப அவனுக்கும் என்னோடய பெரிய மகனுக்கும் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் அப்படி வாங்கிட்டு வருவான். ஒரு தடவைக்கு வந்து 200 ருபீஸ்ன்னு போட்டிருக்கிறேன். இது மட்டும்தான் எங்களோடது ஹோட்டல் செலவு. நாங்கள் ஹோட்டலுக்கு மற்றபடி பசங்களும் நாங்களும் எதுவும் செலவழிக்க மாட்டோம். அந்த 1 டே ஃப்ரைட் ரைஸ் நைட்டு வாங்கிட்டு வருவான், 2 பேரும் சாப்பிட்டுக்குவாங்க. அதான் ஹோட்டலுக்கு அந்த வகையில் 600 ருபீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கூலின்னு சொல்லி போட்டு 2000 ருபீஸ் போட்டிருக்கிறேன். இந்த கூலி அப்படிங்கிறது வந்து எங்கள் வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம். அநேகமாக 2000 வரைக்கும் அவங்களுக்கு கூலி கொடுக்க வேண்டியது இருக்கும் மந்த்லி. சம்டைம்ஸ் கூடவும் ஆகும், குறைஞ்சது மினிமம் இந்த மாதிரி வரும். அதனால் அப்படி போட்டிருக்கேன் 2000. அடுத்து வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு 1000 ருபீஸ் எப்பயும் தனியாகவே எடுத்து வச்சுருவேன். ஓகேவா, தனியாகவே இருக்கும். எமர்ஜென்சி செலவு ஒரு 1000 ருபீஸ் இருக்கும். டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 28,900 வந்திருக்கு. 29,000 வச்சுக்குவோம், அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து ஸ்கூல் ஃபீஸ் இல்லை, காலேஜ் ஃபீஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணலை உனக்கு. எதுக்காக அப்படின்னா காலேஜ் அது வந்து கொஞ்சம் லம்சம் அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். 1.5 lakhs 1 இயருக்கு அவனுக்கு கட்டணும். 2 இயர்ஸ் நாங்கள் வந்து அவனுக்கு கட்டிட்டோம், நாங்கள் கட்டி படிக்க வச்சோம். நெக்ஸ்ட் இயர் வந்து லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறோம்.
அதனால் நான் அதுக்கு இதில் ஆட் பண்ணலை. இல்லாட்டா மந்த்லி 10,000 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருவோம். எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். லோன் போட்டுக்கலாம் சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுனால அதை நான் இதில் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரூம் ரெண்ட் இருக்காது, ஓன் ஹவுஸ், அதனால் ரூம் ரெண்ட் இல்லை. அரிசியும் இருக்காது, அரிசியும் வீட்டில் உள்ளது. அதுக்கப்புறம் அயனிங் இருக்காது, அயன் பண்ணுற செலவுகள் இதில் இருக்காது. எங்களுக்கு வெளியில் கொடுத்து அயன் பண்ண மாட்டோம். எப்போவாது வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் வீட்டில் வச்சு அயன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கிளீனிங் அந்த மாதிரி இருக்காது. வீட்டில் வேலைக்கு ஹெல்ப்புக்கு யாரும் வச்சுக்கிறது இல்லை, அதனால் அந்த செலவுகள் இருக்காது. பேப்பர் நியூஸ் பார்க்குறதுனால நியூஸ் பார்த்துக்குவாங்க என் ஹஸ்பண்ட், அதனால் பேப்பர் வாங்குறது கிடையாது. தண்ணி கேன் எதுவும் கிடையாது, வீட்டில் உள்ளதான் நல்ல தாமிரபரணி தண்ணி வரும், அதனால் வாட்டர் கேன் எதுவும் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா பர்த்டே அந்த மாதிரி வந்து செலிப்ரேஷனுக்குள்ளே, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே செலவுகளும் இருக்காது. பிள்ளைங்களுக்கெல்லாம் பர்த்டே அப்படின்னா ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, பெரிய பிள்ளைங்க தான் விரும்ப மாட்டாங்கன்னு நான் எடுக்கிறது இல்லை இப்போதைக்கு. கொஞ்சம் கேக் மட்டும், ஒரு கேக் மட்டும் வாங்கி வீட்டில் கட் பண்ணிக்கிறோம் அந்த மந்தில், அவ்வளோதான். மற்றபடி கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபெஸ்டிவலுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துப்போம். அந்த மந்தில் கூட கொஞ்சம் நாங்கள் அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் போட்டுக்கிறது. அல்ல பசங்க வந்து மோஸ்ட்லி வந்து வெளியில் போகும்போது அவங்களுக்கு எப்போவாது பிடிச்சிருந்தது ஏதாவதுனா, எப்போயாவது ஒரு ஷர்ட்டு அந்த மாதிரி டிஷர்ட் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துக்குவாங்க, அதனால் அதுக்குன்னு பெருசாக போட்டுக்கிறது இல்லை. ஓகே, இவ்வளோதாங்க நம்மளோட பட்ஜெட். நீங்களே என்னோட சேர்ந்து போடுங்க. அடுத்த மந்த் நமக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.